வணக்கம் மக்களே. கிரைம் பேட்ரோல் சத்தார் கூட 30 நாள் 30 யூனிக் கேசஸ்ல இன்னைக்கு நான் அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பெண்கள் மேல மரியாதை கலாச்சாரம்ங்கிற பேர்ல சில எல்லை கூடுகளை முடிவு பண்ணிருக்காங்க. ஒருவேளை எந்த பெண்ணாச்சோ அதை தாண்டணும்னு முடிவு பண்ணா நம்ம ஆண் வர்க்கத்துடைய சமூகம் மனித நேயத்தையும் மிருகத்தனத்தையும் தாண்டறதுதான் கடமைன்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு சொல்றதுக்காக வந்திருக்காரு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ஷம்ஸ் தாஹிர் கான். மரியாதை கலாச்சாரம், இதனால நாட்டுல ஆயிரக்கணக்கான கிரைம்ஸ் நடக்குது. இந்த வார்த்தை பெண்களோட சம்பந்தப்பட்டது. இதுக்கான விளைவுகளை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். சில நேரங்கள்ல பெண்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு எல்லையை மீறாங்க. சில நேரம் பெண்களை அவங்க சொந்த வழியிலையும் சுதந்திரமா அவங்க வாழ்க்கைய வாழ விடாமலும் அதுக்கு கலாச்சாரங்கிற பேர் கொடுக்கறாங்க. நூத்துக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பெண்கள் மாதிரி இப்பயும் வாழணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா நகரங்கள்ல கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு கிடைக்கிற உரிமையும் சுதந்திரமும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இது எல்லாமே அவங்க சமூக நீதிப்படி வாழ்ற வரைக்கும் தான். ஒருவேளை அவங்க இந்த சட்டத்தை தாண்டி வரணும்னு முயற்சி பண்ணா அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுது. மா என் டிஃபன் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. நீ வந்து முதல்ல சாப்பிட்டு போ. இல்லம்மா, ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க என்னோட டிஃபனை மட்டும் கொடுங்க, நான் கிளம்புறேன். கொண்டு வரேன், இரு. கொஞ்சமாவது சாப்பிட்டு போலாம்ல? இல்லம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 2 டிஃபன் பாக்ஸா? உன்னால ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட முடியாது. யாருக்கு 2 டிஃபன் பாக்ஸ்? அண்ணி, இது எதுக்குன்னா நாங்க எல்லாரும் ஆபீஸ்ல சேர்ந்து சாப்பிடுவோம். கம்மியா இருந்தா என்ன பண்றது? நீ ஓசி சாப்பாடு சாப்பிட்டு இருக்க, இதுல உன் ஆபீஸ்க்கு வேற கொடுக்கணுமா? மருமகளே, கொஞ்சம் மரியாதையா பேச, புரியுதா? அம்மா, அவ சரியா தானே சொல்றா. கவர்மெண்ட் வேலை, நல்ல சம்பளமும் கூட. அவரால் வாங்கி சாப்பிட முடியாதா? நானும் அப்பாவை மட்டும் வீட்டுக்காக கஷ்டப்படணுமா? மனோஜ், இந்த வீட்ல பொண்ணுங்களோட சம்பாதியத்தெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் தினமும் இந்த வீட்ல பிரச்சனை? சரிப்பா, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அவளுக்கு நல்லா புரிய வைங்க, இது வீடு சத்திரம் ஒண்ணும் இல்லைன்னு. போதும் போதும், இதோட போதும், நிறுத்துங்க. இங்க பாருமா, நீ போ. தேங்க்யூ ஸோ மச். தினைக்கு நீ எனக்காக லஞ்ச்லாம் கொண்டு வந்துட்டு இருக்க. இல்லைன்னா தினமும் நான் எப்படி சாப்பிடுவேனே தெரியல. இதுல தேங்க்யூ சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க. இவ்வளவு சீக்கிரம் வீட்லயே சாப்பாடு ரெடி பண்ணணும்னா அவ்வளவு சுலபம் இல்ல. அதெல்லாம் அப்படின்னா நீங்க 3 டைமும் வெளியில தான் சாப்பிடணும். ஓகேவா உங்களுக்கு? ஓகே தான். ஆனா நீ என்னால கவலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேனேஜர் சார பார்த்தா மயக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. பெர்ஃப்யூம் நல்லா வேலை பார்க்குது போல. பாத்துக்கோ, எல்லாரும் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்க போறாங்க. வாயை மூடு. ஏற்கனவே ஆபீஸ்ல என் பின்னாடி எல்லாரும் சுத்துறாங்க. இது நீ வேற உளறிட்டு இருக்க. அட ஜெயா, நீ எங்க போற? டைம் இன்னும் 1:30 கூட ஆகலையே. இப்பெல்லாம் அவளுக்கு பசிக்கிறதே இல்ல. ஏன்னா எவன முழுங்கலான்னு தான் பாத்துட்டு இருக்கா. ஜெயா, இப்படிலாம் நடக்கதா செய்யும். ஆபீஸ்ல பாஸ் கூட இவ்வளவு க்ளோஸா இருந்தா இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டுதான் ஆகணும். நந்தோண்ணா, இத சார் கிட்ட கொடுத்துறீங்களா? அங்கிள், நீங்க தச்சு கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆபீஸ்ல எல்லா கேர்ள்ஸும் கேட்டுட்டே இருந்தாங்க. இந்தாங்க, இதையும் நாளைக்கு சாயங்காலம் இதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. சரிம்மா. அப்புறம் ஹரிஷ், படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுதுக்கா. இங்க பாருமா, இவனுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வை. படிப்புலாம் சரிதான், என்னோட வேலைகளையும் கொஞ்சம் எடுத்து
உதவி செஞ்சா நல்லா இருக்கும். அங்கிள் சொல்றதும் கரெக்ட் தான். படிப்போட சேர்ந்து அப்பாக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே? சரிங்கக்கா. சரிங்க அங்கிள், நான் கிளம்புறேன். இதை நாளைக்கு சாயங்காலம் கொடுத்துருங்க. சரிம்மா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? உன்னோட லஞ்ச் கொடுக்க வந்தேன். நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லையா? நீ சாப்பிட்டியா? ஏன்? நம்ம 2 பேரோட பேரும் கெட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நம்ம பேரை யாராலையும் கெடுக்க முடியாது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் உன்னை உண்மையாவே காதலிக்கிறேன். பிரவீன், நானும் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். ஜெயா, உன் ஆபீஸ் 5 மணியோட முடிஞ்சிடும். மணி இப்போ 7 ஆகுது. இவ்வளவு நேரம் எங்க போன? அண்ணா, ஆபீஸ்ல ரொம்ப வேலை இருந்துச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கற வேலையும் சேர்த்து எல்லா வேலையும் இவளே பண்றா போல இருக்கு. எப்படி பார்த்தாலும் கவர்மெண்ட் வேலை 9ல இருந்து 7 மணி வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இந்த மேடம் ஓவர் டைம் பண்றாங்க போல இருக்கு. நாளெல்லாம் கஷ்டப்பட்டு என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா. தண்ணி வேணுமான்னு கேட்கலனாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி தேவையில்லாம பேசுறீங்க. இந்தாம்மா தண்ணி குடி. நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. நான் உனக்கு டீ கொண்டு வரேன். கொடு, இது என்கிட்ட கொடு. அப்பா, அம்மாவுக்கு அவங்க செல்ல பொண்ணு மேல எந்த சந்தேகமும் வராது. ஆனா நீங்களாவது அவளை கண்டிக்கலாம்ல. வயசு பொண்ணு, முன்ன பின்ன ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் முகத்திலையும் நம்மளால முழிக்க முடியாது. அந்த நிலைமெல்லாம் வராதுப்பா. அவளுக்கு சரியான நேரத்துல கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நான் புரோக்கர் கிட்ட மாப்பிள்ள போட்டோஸ் கேட்டிருக்கேன். அதுல அவளுக்கு எந்த பையனை பிடிக்குதோ அவங்க கையில நம்ம பேசுவோம். வா, இதுதான் என்னோட வசந்த மாளிகை. என்ன இதெல்லாம்? வீட்டை இவ்ளோ அழுக்கா வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த ஈரமான டவல்ல பெட்ல போட்டிருக்கீங்க. அப்புறம் இந்த Dress, இது டி-ஷர்ட் வைக்கிற இடமா? இவ்ளோ அழுக்குல நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம். நாம 2 பேரும் காதலிக்கிறோம். காதல் இந்த உலகத்துல அழகான விஷயம் ஜெயா. சீக்கிரமே நம்ம கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துதான் ஆகணும். உனக்கு என்ன நம்பிக்கை? அட, நீங்க 2 பேரும் ஒண்ணா எங்க இருந்து வரீங்க? இவெல்லாம் நான் இங்க கேட் கிட்ட தான் பார்த்தேன். இந்த தண்ணி குடி, போய் உட்காரு. அட ஜெயா, வந்துட்டியா? வா உட்கார். உன் கல்யாணத்துக்காக சில பசங்களோட போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. நீ பார்த்து யார பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவங்க கிட்ட பேசலாம். இங்க பாரு, நாங்க உனக்காக பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை இவர்தான். பையன் ரொம்ப நல்ல பையன். உன்ன மாதிரி அவரும் கவர்மெண்ட் வேலை பாக்குறாரு. அப்பா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. யார் அவன்? என்ன வேலை பாக்குறான்? சொல்றேன், உங்க எல்லாருக்கும் அறிமுகமா படுத்தி வைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் அவரை கண்டிப்பா பிடிக்கும். என்னடி உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? ஊர் சுத்துறதுக்கும் மயக்கிறதுக்கும் என்னோட புருஷன் தான் உனக்கு கிடைச்சானா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணு இருந்துட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்க. உனக்கு எல்லாம் அறிவே இல்லையாடி? இங்க பாரு, ஆம்பளைங்களை மயக்கிறது உனக்கு அவ்வளவு பிடிக்கும்னா போய் பஜார்ல உட்காரடி. இங்க என்ன பண்ணிட்டு? யார் நீ? என்ன உளறிட்டே இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க பாரு, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உன்ன மாதிரி மோசமான பொம்பளைகளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. நீங்க நினைக்கிற
மாதிரி எதுவும் இல்ல. அப்படின்னா இது என்னன்னு நீயே சொல்லு. இந்த பொம்பளை எதுக்காக உன்னை இப்படி அடிச்சிட்டு இருக்கா? அவ உன் மேல போட்ட பழிக்கு பதில் சொல்லு. இந்த பொம்பளை யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இவ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கா. இவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியாது. போய் சொல்லாத, உனக்கு எல்லாமே தெரியும். எல்லா இடத்துலயும் எங்களை அவமானப்படுத்திட்டல. ஊரே காரி துப்புது. அண்ணி, அம்மா மேல சத்தியமா நான் ஒண்ணும் போய் சொல்லல. இந்த பொம்பளை யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ணி, அக்கா போய் சொல்ல மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்படி ஏதாவது இருந்தா முன்னாடியே சொல்லிருப்பாங்க. வைரல் வீடியோ இது ரொம்பவே ஆபத்தான ஆயுதம். இந்த வைரல் வீடியோவோட உண்மைத்தன்மை என்ன? இந்த பொம்பளை யாரு? ஜெயாவை திட்டுற அடிக்கிற இந்த பொம்பளை யாரு? இந்த பொம்பளை ஜெயாவை வேற யாரும் நினைச்சு அடிச்சிட்டாங்களா? எதுக்காக இவங்க இப்படி எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க? இல்ல ஜெயா கூட இவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? யார நம்புறது யார நம்ப வேண்டாம்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அட ஜெயா, இந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. உனக்கு அந்த பொம்பளைய தெரியாதுன்னு சொல்ற? அப்படி இருக்கும்போது எப்படி அது நடந்திருக்கும்? நீங்க என்ன பண்றீங்க? எதுக்காக பேக்க பேக் பண்றீங்க? எங்க போறீங்க? அம்மாவை பாக்குறதுக்காக ஜெய்ப்பூர் போறேன். மண்டே வந்துருவேன். இந்த நேரத்துல நீங்க ஏன் கூட இருக்கிறது தான் முக்கியம். இந்த நேரத்துல என்ன இப்படி விட்டுட்டு போறீங்க? உங்ககிட்ட ஒண்ணுதான் கேக்குறேன். ஒரு வாட்டி வந்து அப்பாவை பாருங்க. அவரு சண்டே எனக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்திருக்காரு. ஒருவேளை நீங்க அவரை பார்க்க வரலன்னா அவரு வேற யாருக்காச்சும் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. ரொம்ப நல்லது. உங்க அப்பா பார்த்து வைக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா இதுல வெளியில தெரிஞ்சா எந்த பையனும் உங்ககிட்ட பேச கூட மாட்டான். சரி, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எனக்கு நிறைய வேலை. கிளம்ப. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாது. ஒரு வாட்டி வந்து சொன்ன. இத பாருங்க, இந்த பொண்ணை அந்த ஆம்பளை கருணையே இல்லாம அடிக்கிறான். இந்த வீடியோ எல்லா இணையதளத்திலயும் பரவிக்கிட்டு இருக்கு. இத பார்க்கும் போது சொந்த வீட்டுல இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்றது தெரிய வருது. இந்த ஆணோட முகத்தை நல்லா பாருங்க. அவனோட முகத்துல மிருகத்தனம் எப்படி தெளிவா தெரியுது பாருங்க. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணோட கணவர் தான் அவரு. இந்த மாதிரி ஆண்களை நம்பி பெண்கள் எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி சரியா விசாரிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அங்க பாரு, அவன் ஒய்ஃபை எப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கான்னு. சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ வைரல் ஆச்சு. இதுல 2 பெண்களும் மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க. இதுல ஒரு பொண்ணு தன்னோட புருஷனோட தொடர்பு இருக்குன்றத சொன்னாங்க. அதாவது ஷாலினிக்கு பிரவீனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருந்த கள்ள தொடர்பு தெரிஞ்சு போச்சு. அவங்க அந்த கோவத்துல ஜெய்ப்பூர்ல இருந்து டெல்லிக்கு வந்து அந்த பொண்ணை தாக்குனாங்க. அந்த வீடியோ தான் வைரல் ஆச்சு. அந்த வீடியோவை பிரவீன் பார்த்தாரு. அவர் பார்த்ததுக்கு அப்புறம் ஜெய்ப்பூருக்கு போய் அவரோட மனைவிக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு சொல்லி மிருகத்தனமா தாக்குனாரு. ஆனா கேள்வி என்னன்னா, எந்த பொண்ணால இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சோ திருமணமான ஒருவர் கூட தொடர்பு வச்சுக்கிட்டான். சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பத்தை பிரிக்க பார்த்தான். இப்படிப்பட்ட பொண்ணை வளர்த்த அந்த பேரண்ட்ஸ் மேலதான் நம்ம குறைய சொல்லணும். இந்த மாதிரியும் சில விஷயங்கள் நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. அட வா பாரு, இது என்னோட கசினோட பிளாட் தான். நல்லா இருக்குல்ல? இது காலியா இருந்துச்சு. நான் அவன்கிட்ட உன்னை பத்தி சொன்னதும் நீ எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னாலும் இருந்துக்கலான்னு சொல்லிட்டான். இங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்கிறதுனால நீ எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. உட்காரு. இங்க பாரு, நீ ரொம்ப யோசிக்காத. என்ன நடக்கணுமோ அது நடந்துடுச்சு. ஜெயா, நான் சொல்றத கேளு. எல்லாரும் பிரவீன் மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த பொறுக்கிய நீ மறந்துடு. உன் லைஃப்ல நீ மூவ் ஆன் பண்ணி என்ஜாய் பண்ண. சரி, என் ஃப்ரெண்டு ஜெயா 2 நாளா இவளை காணும் சார். வீடியோ வைரல் ஆச்சு. அது இந்த பொண்ணு தானே? எஸ் சார். பாவம், அந்த வீடியோவால இவன் நிறையவே அனுபவிச்சுட்டா சார். எங்க போனாலும் இவளை ரொம்ப அழ வச்சாங்க சார். திட்டுவாங்க. எல்லாத்த விட ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, இவங்க வீட்டு ஆளுங்களே இவளை சேர்த்துக்கல சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னோட கசினோட வீட்டுல இவளை தங்க வச்சேன். அந்த பிரவீன் கிட்ட இனிமே நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இவ எதையும் கேட்கல சார். அவனை பாக்குறதுக்காக ஜெய்ப்பூர் போயிட்டா. நீயா இந்த நேரத்துலயா நீங்க என்ன பண்ண வந்திருக்க? என் குடும்பத்தை பிரிச்சதுக்கு அப்புறம் கூட உனக்கு நிம்மதியா இல்லையா? இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? இங்க பாருங்க, எனக்கு உங்க மேல எந்த பர்சனல் பகையும் இல்ல. உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் தான் பண்றேன். ஒரு வாட்டி பிரவீன் கிட்ட பேசுறேன். கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடி? என்கிட்ட வந்து ஏன் பிரச்சனை பேசுன்னு சொல்றேன்? என்ன நடக்குது? நிறுத்து. விடுங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. என் புருஷனையே மயக்க பாக்குறியா? பண்றது மட்டும் பாரு. நீ நல்லாவே இருக்க மாட்டேன். சத்தம் வெளியில வரக்கூடாது. சத்தம் வரக்கூடாதா? நான் கத்துவேன். கண்டிப்பா நான் அவளை சும்மா விட மாட்டேன். உனக்கு என்ன வேணும்?
இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? அதான் சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டே இல்ல. இங்க பாரு, உன்னை சஸ்பெண்ட் ஆக வச்சது நான் கிடையாது. உன்னோட அந்த வைரல் வீடியோவால டிபார்ட்மெண்ட்டே இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கு. நீ ஆக்ஷன் எடு. இங்க இருந்து முதல்ல கிளம்பு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா உனக்கு கொன்னு போட்டுருவேன். இங்க இருந்து கிளம்பிடு. கொன்னுடு. கதவை தர. என்னையும் கொன்னுடு. உன்னோட குழந்தையையும் கொன்னுடு. என்ன உளறற? நான் ஒன்னும் உளறல. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். எவனோட குழந்தை என் குழந்தைன்னு சொல்ற? உன்ன மாதிரி பொம்பளை நம்ப முடியுமா? என்ன மாதிரினா என்ன அர்த்தம்? டைம் பாஸ் வேற என்ன? 2 தடவை சிரிச்சு பேசினா வந்து ஒட்டிப்பாங்க. அதே மாதிரி தான் நீ இருக்க. மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு. மறுபடியும் இந்த பக்கம் வந்துடாது. வந்தா கொன்னு போட்டுடுவேன். கிளம்பி கிளம்பு கிளம்பு. அவ என்கிட்ட இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு சார். நான் அவளை ரொம்ப திட்டவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் பிரவீன் கிட்ட இனிமே பேச மாட்டேன்னு என்கிட்ட சொன்னா சார். அப்ப மீடியா மொத்தமும் அவங்களே ஏதோ சுத்தி சுத்தி வரும். திரும்பவும் பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுவாங்க. மீடியால எங்க பார்த்தாலும் இதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சார் எனக்கு அதுல எந்த கவலையும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணே தான் ரெக்வெஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் ஜெயாவை தேடுங்க. ஜெயாவை நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? சார் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடைசியா நான் அவளை 28ஆம் தேதி தான் பார்த்தேன் சார். அன்னைக்கு நாங்க லஞ்சுக்கு போகலான்னு இருந்தோம். ஆனா நான் ஃபோன் பண்ணும்போது அவ ஃபோன் எடுக்கவே இல்லை சார். அதுக்கப்புறம் 30ஆம் தேதி வரைக்கும் அவகிட்ட பேசவே முடியல. அதனால 1ஆம் தேதி அவளை பார்க்க போனேன். அந்த பிளாட்டோட இன்னொரு சாவி என்கிட்ட இருந்தது. ஜெயா, நான் கதவை திறக்கும் போது ஜெயா அங்க இல்ல சார். ஜெயா, ஆனா அவளோட போன், லேப்டாப், பர்ஸ் எல்லாமே அங்கதான் இருந்தது சார். பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா, இதெல்லாம் கொண்டு போக மறந்துருப்பான்னு நினைச்சேன். அங்க நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஆனா அவ வரவே இல்லை சார். ராஜீவ், சொல்லுங்க சார். ஃபோர்ஸ் என்ட்ரி அண்ட் ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் இல்ல. வேற ஏதாச்சும் தடையும் கிடைக்குதான்னு கேளுங்க. இது சிசிடிவி முதல்ல இருந்தீங்க. இல்ல சார், ஜெயா ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் சேஃப்டிக்காக தான் நாங்க இதை போட்டோம் சார். ஆல்ரெடி அவ வாழ்க்கையில நிறைய நடந்துருச்சு. அப்புறம் அவ இங்க தனியா இருந்தா, அதனால தான் ஃபிட் பண்ணேன் சார். இந்த ஜன்னல் வெளிய இருந்து ஏதோ பேட் ஸ்மெல் வருது சார். சார் பின்னாடி காலி ஃபிளாட்டர், அதனால எல்லாரும் குப்பையெல்லாம் போடுவாங்க. அங்க இருந்து தான் ஸ்மெல் வருது. சீக்கிரம் வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், எல்லா அப்பா அம்மா மாதிரி நாங்களும் அவகிட்ட கொஞ்சம் கடுமையா தான் நடந்துகிட்டோம். ஆனா நாங்க பண்ணது எல்லாமே அவன் நல்லதுக்காக தான். நிறைய தடவை அவகிட்ட சொன்னோம், ஆனா அவ கேட்கல. கல்யாணமான அந்த நாய் பின்னாடி அவ சுத்திக்கிட்டு இருந்தா. ஏன்னா ஏற்கனவே அந்த நாய் அவ வாழ்க்கையை கெடுத்துட்டான். இப்போ உயிரும் போயிடுச்சு. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஜெயாவை கொன்னது பிரவீன் அகுஜான்னு சொல்றீங்க? இதுல சந்தேகமே இல்ல சார். அவன் தான் கொன்னு இருக்கான். தினமும் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சண்டை போட்டு அவனுக்காக டிஃபன் கொண்டு போவா சார். அவ்வளவு அக்கறையா அவனை பாத்துக்கிட்டா. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டா பாருங்க. பாம்புக்கு பால் ஊத்தினாலும் அது கொத்ததானே செய்யும் சார். ஜெயா பிரெக்னண்டா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்போ நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஒருவேளை ஏதாவது ஞாபகம் வந்துச்சு இல்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. வேற என்ன சொல்றது இன்ஸ்பெக்டர் சார்? அத எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம். அந்த நாய் பிரவீன் இருக்கானே, அவ எலும்ப எல்லாத்தையும் உடைங்க. அப்ப எல்லா உண்மையும் சொல்லிடுவான். நான் அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவட சும்மா விட்டுறாதீங்க. என் பொண்ணு உயிரோட இருந்தப்பவே அவ பேரை கெடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க மனசு ரொம்பலன்னு என் பொண்ணைய கொண்டுட்டாங்க. இவளையும் நல்ல கவனிங்கன்னு முதலே சொல்லியிருந்தேன். அவ பண்ணாம விட்ட விஷயத்த இவ பண்ணிட போறா. அங்க போலீஸ்காரங்க முன்னாடி அழுதுட்டு இருக்கும் போது அவங்க நம்மள எப்படி பார்த்தாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? அவ என்னடானா அவமானப்படுத்திட்டு போனா. ஆனா இவ நம்ம மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவா போல. இவங்க பிரவீனோட மனைவி ஷாலினி அகுஜா தானே? ஆமா சார். இது 28ஆம் தேதி சாயங்காலம் 5 மணியோட ஃபுட்டேஜ். அன்னைக்கு தான் ஜெயா பிரீத்தி கிட்ட கடைசியா பேசியிருக்கா. ஷாலினி கூட இருக்கிற இந்த ஆள் யாருன்னு விசாரிங்க. ஓகே சார். சார் இது என் அண்ணன் ராஜு சார்.
அப்படியா? இது உங்க அண்ணனா? பிரெக்னன்ட் ஆன பொண்ணுங்க கிட்ட ஆம்பளத்தனத்தை காட்டுறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சொல்ற அப்படித்தானே? இல்ல சார். உன்னோட மாமா ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு ஓடிட்டான். அவன் கிட்ட இந்த பழத்தை காட்டு. இல்ல சார், அந்த மாதிரி பயப்படு. உண்மை எது பொய் எதுன்னு நான் சொல்றேன். உன் புருஷன் மேல உனக்கு கோவம் வராதா? உன் பழத்தை அங்க காட்ட வேண்டியதானே? அங்க வாயை மூடிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு பாவம் அந்த அப்பாவி பொண்ணு மேல எல்லா பழியையும் தூக்கி போட்டிருக்கீங்க. ஜெயா வீட்டுக்கு ஏன் போனீங்க? எதுக்காக அவளை அடிச்சீங்க? சார், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவன் பிரவீனை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணான். ஆனா அவனுக்கு அவகிட்ட பேச சுத்தமா விருப்பம் இல்லை சார். அதனால நாங்க அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் சார் போறோம். பொம்பளை கிட்ட உங்க வீரத்தை காட்டுவியா? சரி தாமினி சார், உங்க ஸ்டைல்ல உங்களுக்கு புரிய வைங்க. போதும், இப்போ வச்சு புரிஞ்சுதா? இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பொண்ணுங்களோட ட்ரெஸ் கிழிக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? விகாஷ், இவன் எப்படி ஜெயாவோட துணியை கிழிச்சானோ அதே மாதிரி எவனையும் கிழிச்சு தொங்க விடு. சார் 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 வேண்டாம் சார், இந்த மன்னிச்சிருங்க. தங்கச்சி வாழ்க்கை நினைச்சு கொஞ்சம் கோவப்பட்டு அவ்வளவுதான் சார். நீ இவளை விட்டுட்டு திரும்ப வந்துட்டானா? அப்புறம் ஜெயா வீட்டுக்கு திரும்ப எப்ப போன? அவளை கொல்றதுக்காக போனல? அவளை எப்படி வெளியே கூப்பிட்ட? சார், ஒரே ஒரு முறை நான் சிஸ்டர் கூட போனேன். ஆனா சண்டை போடல சார். அவங்களுக்கு புரிய வைக்க தான் நான் முயற்சி பண்ணேன். திரும்பவும் புரிய வைக்க போறேன் சார். மிரட்டின அவ்வளவுதான் சார். என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்க சொல்லியிருந்தேன். ஆனா நான் அவளை கொல்லல சார், புரிஞ்சுக்கோங்க. இவனை ஜெயிலுக்குள்ள போடு. இவன் மேல மொலஸ்டேஷன் கேஸ் போடு. இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். தாமினி, இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு புரிய வைங்க. சார் சார் ப்ளீஸ் சார். சார் வேண்டாம் சார். என்னாச்சு? ஏதாவது கிடைச்சதா? ஆமா சார், இத பாருங்க சார். 28ஆம் தேதி ஜிதின் ஷாலினியோட அண்ணன் ஜெயாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு 12 மணியோட ஃபுட்டேஜ். சார், இங்க பிரவீன் ஜெயாவை அடிக்கிற மாதிரி தெரியுது. டேய் ஃப்ராடு, சஸ்பெண்ட் ஆயும் திருந்தலியாட நீ மர்டர் பண்ணி ஜெயிலுக்கு போலான்னு பாக்குறியா? முதல்ல அந்த பொண்ணை மாட்ட வச்சீங்க, அப்புறம் அதை பிரெக்னன்ட் ஆக்குனீங்க, அப்புறம் அவளை கொன்னுட்டீங்க. சார், நான் விசாரிச்சதுல 28ஆம் தேதி நைட்டு கரெக்டா 11 மணிக்கு வீடுங்க இருக்கிற ஏரியால ஏதோ ஃபால்ட்டா இருக்கு. அதனால கரண்ட் போயிடுச்சு. அடுத்த நாள் கரண்ட் எப்ப வேணா வந்திருக்கலாம் சார். அப்படின்னா சிசிடிவி கரண்ட் இல்லாதனால சரியா ஒர்க் ஆகுது. அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட வேற எந்த வழியுமே இல்ல. பிரவீன் ஜெயா வயித்துல எட்டி வச்சதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவளை பொறுத்த வரைக்கும் அவன் சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான்னு நினைச்சிட்டான். லைட் வந்ததுக்கு அப்புறம் சிசிடிவில ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், 29ஆம் தேதியில இருந்து ஜெயா வீட்டுக்கு யாருமே வரல. வீடு காலியா இருந்தது. அக்டோபர் 1 கிட்டத்தட்ட 11 மணிக்கு பிரீத்தி அங்க ஜெயாவை பார்க்க வந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ அங்க இருந்து போயிட்டா. அப்படின்னா ஜெயா 28ஆம் தேதி நைட்ல இருந்து 29ஆம் தேதி காலையிலக்குள்ளதான் எங்கேயாவது கிளம்பி போயிருக்கணும். சார் சார், இத பாருங்க சார். இந்த ஃபுட்டேஜ் ஷாலினி அவங்க அண்ணன் பிரவீன் வரதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. இதுல ஜெயாவோட முகம் அடிபட்டதுக்கான மார்க் இருக்கு. அப்படின்னா ஜெயாவை அடிச்சிட்டு இருந்தது வேற யாராவது கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த சமயத்துல இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ? ஆமா சார், நானும் அன்னைக்கு நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். ஜெயாவுடைய அம்மா ஜெயாவுடைய முகத்தை பார்த்ததும் இமீடியட்டா மனோஜோட முகத்தை பார்த்தாங்க. ஒருவேளை மனோஜ் தான் அவனை கொன்ன மாதிரி. ஹலோ சார், நான் மான்சி பேசுறேன். ஜெயாவோட தங்கச்சி சார். சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னால் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியாது. வெளியே எங்கேயாவது பார்க்கலாமா சார்? சரி. அவ அக்கா கிட்ட கல்யாணம் ஆகலைங்கிற உண்மையை மட்டும் சொல்லல. அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய் சத்தியமும் பண்ணான். அந்த ஆளு அக்காவுக்கு பொய் சத்தியம் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டான். உங்க ஃபேமிலில என்ன சொன்னாங்க? அவங்க ஜெயாக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? சப்போர்ட்டா? வெளியே ஆளுங்க கூட இருந்த உறவையும் கெடுத்துக்கிட்டாங்க. அக்கா சொல்றது அப்பா எப்பவும் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. அப்புறம் மனோஜ் அண்ணா அக்காவை பார்த்தா கோவப்படுவாரு. ஏன்னா அக்காவோட சேலரி அதிகமா இருக்கிறதுனால அண்ணனால பொறுத்துக்க முடியல. செலவுக்கு காசும் கொடுக்கறது இல்ல. இதுக்கு காரணமும் அப்பா தான். ஏன்னா பொண்ணோட காசுல சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. அப்புறம் உங்க அம்மாவும் அண்ணியும்? எங்க அம்மா ரொம்ப பாவம் சார். அப்புறம் அண்ணி, அவங்க எப்பவும் நெருப்புல நெய் ஊத்துற வேலையை பண்றாங்க. அக்காவோட வீடியோ வைரல் ஆகும்போது அப்பா, அண்ணி, அண்ணா எல்லாரும் சேர்ந்து அக்காவோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. இப்போ வாட்ச் எங்க மேல கருணை காட்டு. இதுக்கப்புறமா நீ வீட்டுல இருக்காத. முதல்ல வெளியே கிளம்பி போ. அப்பா, அப்பா நான் எங்க போவேன்? நீ எங்க வேணாலும் போலாம். உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த உலகத்துல இடம் இல்லையா என்ன? ஓ, கல்யாணமான வேற எவனையாவது தேடிக்கோ. அதெல்லாம் வேணாம். அப்பா நான் எங்க போவேன்? அம்மாவை வெளியே விடுங்க. வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்காத. 3 பேரும் சேர்ந்து அக்காவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. என்னால அவங்கள தடுக்கவே முடியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்களை பாக்கிறதுக்கு அக்கா வீட்டுக்கு வந்தப்போ, ஸ்ரேயா, தண்ணி கொடு. ஜெயா இந்த உலகத்துல இல்லன்னு இன்னும் என்னால நம்ப முடியல சார். சார், அவ வாழ்க்கையில இப்ப நடந்த எல்லா விஷயத்துக்கும் அவ பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா பிரவீன் ஒருத்தனை காதலிச்சுதான் சார்.
அவர் ரொம்பவே இன்னோசென்ட்டா இருந்தா சார். அப்புறம் நீ எப்படிப்பட்டவன்? நல்லவன் மட்டும்தானா இல்ல இன்னோசென்ட்டும் கூடவா? வேற ஒருத்தனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சு அவளை நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா? எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்த. சார் நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது சார். ஒருவேளை அவ தப்பு பண்ணா நான் இன்னொருத்தி கிட்ட போகணுமா என்ன சார்? இதுல ஜெயாவுடைய தப்பும் பெருசா ஒண்ணும் இல்ல சார். 28ஆம் தேதி நைட்ல இருந்து 29ஆம் தேதி காலையில வரைக்கும் எங்க இருந்த? அப்போ நான் குருகிராம்ல இருந்தேன் சார். அதுக்கு ப்ரூஃப் காட்ட முடியுமா? ப்ரூஃபா? ப்ரூஃப்லாம் இப்ப எதுக்கு சார்? நான் தான் அங்க இருந்தேன் சொல்றேன், அப்புறம் எதுக்கு சார் ப்ரூஃப்? அப்படி ப்ரூஃப் தான் வேணும்னா நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சார், ரெடி பண்ணிருப்பேன்ல. இவன் இன்னசென்ட் மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்மார்ட்டும் கூட. ஜெயாவை யார் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? சந்தேகம்லாம் இல்ல சார், எனக்கு உறுதியா தெரியும். பிரவீன் அவுஜா தான் பண்ணிருப்பான். அவளை யூஸ் பண்ணிக்கிட்டா, அப்புறம் அவளால எந்த பிரச்சனை வரக்கூடாது அவளை மர்டர் பண்ணிட்டான். நீயாவும் இருக்கலாம்ல. ஜெயா பிரவீனை காதலிச்சதுனால நீ அவனை பழி வாங்கலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. அப்புறம் நீயும் ஜெயாவை காதலிச்சுக்கிட்டு இருந்த. சோ நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஜெயா பிரவீன் பின்னாடி தான் போய்கிட்டு இருந்தா. அதனால நீ அவளை கொன்னுட்ட, அப்படித்தானே? இல்ல சார். சார் அவளை கட்டாயப்படுத்த நான் விரும்பல. அவளோட விருப்பப்படி தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல சார், எனக்கு எந்த அவசரமும் இல்ல. நான் வெயிட் பண்ணவும் தயாரா இருந்தேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட காதலுடைய அருமை அவளுக்கு தெரியும். அப்ப அவளே என்னை தேடி வருவான்னு நினைச்சேன் சார். சரி, நீ கிளம்பு. தேங்க்யூ சார். ராஜீவ், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இவனோட எல்லா கால் ரெக்கார்ட்ஸையும் லொகேஷன்ஸையும் எடுக்கணும். ஓகே சார். சார், இங்க பாருங்க, நியூஸ்ல என்ன வந்திருக்குன்னு. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என் அக்காவை கொலை பண்ணவன கண்டுபிடிங்க. போலீஸ் இத பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்ல வராரு? என்ன நடந்துட்டு இருக்கு இந்த கேஸ்ல? அவங்க ஏதாவது பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவ பாடி கிடைக்க 3 நாள் ஆகும். ஆனா போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க தான் எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. மான்சியோட பிரச்சனை தான் என்ன? எல்லா விஷயத்தையும் பெருசுபடுத்தியே சொல்றா. இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுறதுக்கு இவளுக்கு பயமா? ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாரும் முன்னாடி போய் அழுவுறா. ஒருவேளை மான்சி இந்த நாடகம் எல்லாத்தையும் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறதுக்காக பண்றாளோ? சார், நான் போய் சொல்லல. என்னோட அக்காக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நாங்களும் அதுதான் நினைக்கிறோம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. உன் ஃபேமிலி மேலேயே அந்த மர்டர் சந்தேகம் எனக்கு இருக்குன்னு நீ சொன்ன. இப்ப அவங்க கூட சேர்ந்து எங்க மேல குற்றச்சாட்டு சுமத்துற? இல்ல சார், நான் உங்களை தான் பார்க்க வந்தேன்னு அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க பாருமா, நான் இதை ஒத்துக்கிறேன். உன்னோட அப்பாவும் மனோஜும் சேர்ந்து ஜெயாவை இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா இதுவும் தப்பு தானே. ஆனா நீ அவங்கள கொலைகாரங்கன்னு நினைச்சிட்டு இருக்க. அக்காக்கு நான் நியாயம் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதாமா. நாங்களும் அதுக்காக தான் ஆசைப்படுறோம். நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லு. நாங்க எல்லாரும் உன் கூட இருப்போம். ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைச்சதும் அப்படியே ஹீரோயின் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் மீடியா கூப்பிட்டு பேட்டி கொடுத்துருக்கீங்க. முதல்லயே இது எப்பயோ எங்க நடந்த மாதிரியே பேசுறீங்கல்ல. இப்ப நான் உங்களை விட்டுறேன். ஆனா அடுத்த முறை உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல பழி போடாதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை. சார், சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஜெயாவுடைய டெத் 29ஆம் தேதி சாயங்காலம் 5ல 7க்குள்ள கத்தி குத்தால ஏற்படும். அவளுக்குள்ள 4 மாசம் ஸ்பீட்டஸ் இருந்துச்சு சார். அதோட டிஎன்ஏவையும் பிரவீனோட டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ண அமைச்சிருக்கேன் சார். சார், 28ஆம் தேதி ராத்திரி அவனோட லொகேஷன் ஜெயா வீட்டுக்கு பக்கத்துல தான் காட்டுது. ராஜீவ், தூக்குங்க அவனை. அவனோட இன்னசென்ட் செக் பண்றதுக்கு டைம் வந்துருச்சு. சார், சார் அவளால எங்க என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு சார். கல்யாணம் நின்னதால அவர் எப்படியாவது பிரவீனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா சார். பயாலஜிக்கல் ஃபாதர் கூட தன்னுடைய குழந்தை வளரணும்னு பார்த்தா சார். ஆனாலும் நீ அவளை விடல. பெரிய புனிதமான காதலோ? சார் நான் அவளை உண்மையா காதலிச்சிட்டு இருந்தேன் சார். சார் அவ போன் எடுக்கிறது நிறுத்திட்டா, என்ன பாக்குறது நிறுத்திட்டா. அதுக்கப்புறம் நானே அவளோட வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அவகிட்ட புரிய வச்சு அவகிட்ட பேசுறதுக்காக போயிருந்தேன் சார். எத்தனை மணிக்கு சார்? ஒரு எத்தனை மணிக்கு போன? 11-12 மணி கிட்ட போனேன் சார். நான் போகும்போது அவ தூங்க போயிட்டா சார். லைட்டு போட்டா
அவ மூஞ்சி ரொம்ப மோசமா இருந்தது சார். அவ என்கிட்ட பேச தயாராவே இல்ல. அப்புறம் அவளுடைய முகத்திலயும் உடம்புலயும் நிறைய காயங்கள் இருந்துச்சு சார். நான் அவளை ரெஸ்டாரண்ட்ல டின்னருக்காக வர சொல்லி கூப்பிட்டு போலாம்னு நினைச்சேன் சார். நடு ராத்திரியில உனக்காக எவன்டா ரெஸ்டாரண்ட் திறந்து வச்சிருக்கா? சார் ரெஸ்டாரண்ட் இல்ல சார், ஸ்நாக்ஸ் கார்னரோட கடை சார். அது அவ வீட்டுக்கிட்டே திறந்தே இருக்கும் சார். அந்த கடைக்கு போலாம்னு நினைச்சேன் சார். நீ எதுக்காக என் போன் எடுக்க மாட்டேங்கிற? அனந்த் ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? நான் உன்னை காதலிக்கல, பிரவீனை தான் காதலிக்கிறேன். அவன் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்கான், நீ இப்படி சொல்ற? ஆனா எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு அவன் தான் அப்பா. உன்னுடைய பிறக்க போற குழந்தைக்கு நான் நல்ல அப்பாவா இருப்பேன்னு உனக்கு தோணலையா? அட்லீஸ்ட் நான் மனுஷனாவது பாப்பேன். உன்னுடைய குழந்தைய நான் என்னோட குழந்தையா பாத்துப்பேன்ல. நான் உண்மையதான் நீ சொல்றேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், உண்மையாதான். நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், நம்பு. என்ன யோசிக்கிற? என் பேச்சு கேளு, நான் சொல்றது கேளு. அவ என்ன பதில் சொன்னா? அவ பதிலா எதுவும் சொல்லல சார். அவ உம்முன்னு இருந்ததால நான் எதுவும் சொல்லல சார். அதுக்கப்புறம் நான் அவளை வீட்டுல விட்டுட்டு கிளம்பிட்டேன் சார். அவளை இந்த மாதிரி நிலைமையில அங்க தனியா விட்டுட்டு போயிட்டேன். இல்ல சார், நான் போக விரும்பல சார். அவதான் என்ன போக சொன்னான். இவ போன்ல என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. சார் அவளுக்கும் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது சார். அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தேன் சார். சோ எனக்கு இதுல நான் இந்த வீடியோ எடுத்ததுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் சார் தோணுது. தொடர்ந்து எங்க கிட்ட பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறதால பெரிய தப்பு. முதல்ல ஜெயாவோட வீட்டுக்கு போகலன்னு சொன்னேன், அப்புறம் போனேன். ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னேன். ஆனா மொபைல் லொகேஷன் படி செப்டம்பர் 29ஆம் தேதி காலையில 5 மணி வரைக்கும் நீ ஜெயா வீட்டுக்கிட்ட தான் இருந்திருக்க. நீயா சொல்றியா இல்ல நான் தோண்டி எடுக்கட்டும்? சார் சார் நானா சொல்றேன் சார். சார் நான் அன்னைக்கு அங்கிருந்து கிளம்புறப்போ அங்க 2 வீலருடைய டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். ராத்திரியில கடை எதுவும் திறந்துருக்காது. அதனால நான் ஜெயா கிட்ட சொல்லாமலே அவ வீட்டு வாசல்ல படுத்துட்டேன் சார். காலையில 5 மணிக்கு எழுது முதல்ல பஞ்சர் காரனை தான் சார் தேடினேன். பஞ்சர் போட்டதுக்கு அப்புறம் 8-9 மணிக்கு குருகிராம் வந்துட்டேன் சார் நானு. சார் 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 திரும்ப போய் சொல்றல, உன் வண்டிக்கு பஞ்சர்லாம் எதுவும் ஆகல. நீ ஜெயா கூட அவ வீட்டு பக்கம் போன, அங்க பஞ்சரான மாதிரி நடிச்சிருக்க. அதுக்கப்புறம் அவ கூடவே இருந்திருக்க. தினமும் நீ அவளுக்காக என்னெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அத அன்னைக்கு அவகிட்ட கட்டாயப்படுத்தி அடைஞ்சிருக்க, அதானே? சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மான்சி போலீஸ் ஸ்டேஷன் வந்திருந்தாங்க. அவளை யாரோ மிரட்டுறதாவும் ஃபாலோ பண்றதாவும் சொல்லியிருந்தாங்க. எந்த நம்பர்ல இருந்து மிரட்டல் மெசேஜ் வந்துச்சோ அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவளை யாரு மிரட்ட போறாங்க? சார் சார் ஜெயாவுடைய பேங்க் டீடைல்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரோட சேலரி அக்கௌண்ட்ல இருந்து நிறைய பணத்தை வித்ட்ரா பண்ணிருக்கா. ஆனா மான்சி ஜெயா வீட்டு செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா. அதோட அவ அப்பா தான் பொண்ணு வேலை முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாரு. அப்புறம் அக்கௌண்ட்ல இருந்த காசு யாருக்காக எடுத்திருப்பாங்க? மலிக், ஜெயா வீட்டுக்கிட்ட இருந்த டம் டேட்டா என்னாச்சு? சார் 1000 லைன் கனெக்ஷன்ல இருக்கு சார். கொஞ்சம் லேட் ஆகும். சரி சார், மான்சிக்கு வேற வேற நம்பர்ல இருந்து போன் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க அதெல்லாம் அட்டென்ட் பண்ணல. ஆனா ஒரே ஒரு காலம் மட்டும் கடைசியா பேசியிருந்தாங்க. அந்த நம்பரை பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இவன் யாரா இருப்பான்? மாலிக் 70s படத்தோட கதை மாதிரி இருக்குல்ல? எல்லா படத்துலயும் ஹீரோ இப்படிதான் வந்து மாட்டுவார் இல்லையா? என்ன ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு இப்பதான் புரியுது. மான்சி அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, உள்ள தூக்கி போடுங்க. சார் நான் எதுவுமே பண்ணல சார், சொல்றத கேளுங்க சார். கேஸ்ல ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு டிராமாட்டிக்கான பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. மான்சியோட உயிர் தப்பிச்சிருச்சு. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. இந்த பக்கம் போலீஸ்காரங்க மிரட்டல் கால்ஸ்னு வந்துகிட்டு இருந்த அந்த லொகேஷனை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பிசிஓ மனோஜ் வேலை செய்யற ஆபீஸ்க்கு பக்கத்திலே இருந்துச்சு. மனோஜ் அவரோட தங்கச்சியவே மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா ஏன்? ஜெயாவோட வீட்டுக்கு வெளியே கிடைச்ச ரேண்டம் ஆக்டிவ் நம்பர்ஸ போலீஸ் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ்க்கு ஒரு நம்பர் கிடைச்சது. அந்த நம்பர் ஜெயா இறக்கும் போதும் சரி, மான்சி கத்தியால குத்தும் போதும் சரி அந்த இடத்துல ஆக்டிவ் ஆச்சு. மர்டர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயா அந்த நம்பர்ல தான் போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜெயா உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா. ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன பண்ண? அவளை கொன்னுட்ட. ஏன் சார்? அப்ப நான் அவருடைய கடையில ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாரு சார். ஆனா நான் காலேஜுக்கு போகணும்னு நினைச்சேன், படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா காலேஜ் போனதுக்கு அப்புறம் அங்க எனக்கு பெட்டிங் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்காக எனக்கு காசு தேவைப்பட்டது. அதை நான் ஜெயா அக்கா கிட்ட எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்குன்னு சொல்லி வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க காலேஜ் பக்கமா போயிட்டு இருந்தாங்க. என்னுடைய படிப்பெல்லாம் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய காலேஜ் பக்கம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த காசை நீ பெட்டிங்ல தொலைச்சிட்டு இருக்கியா? அதுவும் என்கிட்ட போய் சொல்லி காசு வாங்கிருக்க. சாரி அக்கா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு முறை இப்படி நடக்கும். இன்னொரு முறைலாம் ஒண்ணும் இல்ல. இன்னில இருந்து என்கிட்ட நீ ஒரு வா கூட எதிர்பார்க்காத.
இவ்வளவு நாள் நீ என்கிட்ட படிப்புக்காகன்னு சொல்லி எவ்வளவு காசு வாங்குனியோ அதை இன்னும் 10 நாள்ல திரும்ப கொடுக்கணும். இல்லனா உன் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒருவேளை ஜெயா அக்கா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அவர் என்ன ரொம்ப அடிப்பாரு. நான் அவருக்கு ரொம்ப கதை துணி தைக்க வேண்டியதா இருக்கும். 28ஆம் தேதி அவங்க கொடுத்த 10வது நாள் முடிய போகுது. அப்போ அக்காக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ₹1 கூட இல்லை. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி காலையில சரியா ஒரு 5:30 மணிக்கு நான் அக்காவுடைய வீட்டு பக்கமா போயிட்டேன். அந்த ஏரியால அப்ப கரண்ட் இல்ல, ரொம்ப இருட்டா இருந்தது. நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா அது உங்களுடைய காசு. இந்த நேரத்துலயா? கூட ஷிட், நான் பர்ஸ் என்னோட வண்டி டிக்கிலே விட்டுட்டேன். நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க என் கூட வாங்க. நான் உங்களுக்கு உங்க பணத்தை கொடுத்துட்டு அப்படியே நான் அங்கிருந்து கிளம்பிடுறேன்க்கா. இங்க பாரு, நீ போய் காசை கொண்டு வா. என்னால வெளில வர முடியாது. மான்சி ஏன் மிரட்டிக்கிட்டு இருந்த? அவளை எதுக்காக குத்துன? உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக, மனோஜ் அண்ணனை காப்பாத்துறதுக்காக. அதுக்கப்புறம் போனை திருடுற ஐடியா எனக்கு கிடைச்சது. நான் போனை திருடுவேன், மிரட்டுவேன், அதுக்கப்புறம் அந்த போனை உடைச்சிடுவேன். மனோஜ் அண்ணனும் உங்களோட சந்தேக லிஸ்ட்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அவரு மான்சி கூட மார்க்கெட்ல இருக்கும்போது வேணும்ட்டு தான் நான் அவங்க மேல அட்டாக் பண்ணேன். ஒருவேளை உங்க அப்பாவுக்கு இது தெரிஞ்சிருந்தா உன்னை எவ்வளவு அடி அடிச்சிருப்பான்? 10 அடி, 12 அடி, இல்ல 15? அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ 2 உயிர் எடுத்திருக்க. நீ எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு உயிர் எடுத்திருக்க. அப்புறம் இன்னொன்னு முழுசா மாறாத ஒரு உயிரையும் எடுத்திருக்க. இந்த உலகத்துல ரொம்ப ஆபத்தான கிரிமினல் இருக்காங்க பாரு, அவங்க கூட இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கடா. ஆனா அதை நீ பண்ணிருக்க. இந்த கேஸ பார்க்கும்போது பஷீர் பதர்ஷாவோட ஒரு கவிதை தான் ஞாபகத்துக்கு வருது. இங்க கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நேரா கட்டி தான் பிடிப்பாங்க. இது புது காலகட்டத்தோட நகரம். கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். ஜெயா ஒரு நேர்மையான நல்ல மனசுள்ள பொண்ணு. மத்தவங்களை அவ ரொம்பவே நம்புனா. ஆனா எல்லாரும் அவ நம்பிக்கையை பொய்யாக்கிட்டாங்க. அவ குடும்பமா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், நல்லா படிக்கணும், அவன் நல்லா வளரணும், அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஹரிஷும் சரி. இப்படி ஜெயா நம்பின எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்க. ரொம்ப நம்பிக்கை வச்ச ஹரிஷே ஜெயாவை கொண்டுட்டான். ஆன்லைன் பெட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் ஹரிஷ் மாதிரியான பிரைட் ஸ்டூடெண்ட்டிய கூட கிரிமினல் ஆக்கிடுது. இது மூலமா இன்டர்நெட் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு புரிய வருது. இன்டர்நெட்டை சமூகத்தை மேம்படுத்துறதுக்காகவும் அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் பயன்படுத்தணுமே ஒழிய அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது. உங்களிடம் இருந்து இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். கிரைம் பேட்ரோல் சத்தார் கூடிய இன்னொரு எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம எக்ஸ்பர்ட்டோடைய சூப்பர் விஷனோட. அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் பார்த்துட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் சத்தார். ஜெய் ஹிந்த்.